Hello, good evening. என்னோட வாய்ஸ் கேக்குதா? குட் ஈவினிங் சார். ஓகே. கேக்குதா? கேக்குதுல? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் ஈவினிங் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சரி, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், அப்புறமா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப சொல்லுங்க. மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது? தமிழ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரிங்களா? நீங்க திருப்பி கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மறுபடியும் இது பயாலஜி கண்டென்ட் அப்டேட்டடா கொஞ்சம் போட்டிருப்போம், பார்க்காதவங்க பாருங்க. ஓகே, மற்றபடி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகே சார், எல்லாம் சூப்பரா இருக்கு சார் மெட்டீரியல்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஒரே குட் டவுட் சார். ஈவினிங், சொல்லுங்க. இப்போ மேக்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் சார் இருக்கேன். அதனால எந்தெந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணா கொஞ்சம் ஈஸியா பிக்கப் ஆகலான்ற மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே, இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் Okay, முடிக்கும் போது கேளுங்க, மறுபடியும் நான் சொல்றேன், சரிங்களா? ஷூர் சார், ஷூர் சார். தேங்க்யூ. ரொம்பையும் ட்ராக் பண்ணிட்டு போக மாட்டேன் நான். ஒரு half an hourல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் போகலாம், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார், பயாலஜி எப்படி படிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிருங்க சார். 45 பேஜஸ் இருக்கு. ஓகே, 45 பேஜஸ் இருந்தாலும் நீங்க இந்த 1 வீக் ஃபுல்லுமே டெஸ்ட் எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நாளைக்கு ரீசனிங்க்கு நீங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ரீசனிங் கொஞ்சம் கம்மியான சம்ஸ் தானே இருக்கு. அதை நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் வந்து நீங்க இந்த சண்டே வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? 45 பேஜஸ்னாலும் நீங்க ஒரு பேஜ்ல இருந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு லைனா தானே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை ரீட் பண்ணி நல்லா அட்டன் பண்ணுங்க டெஸ்ட்டை. ஓகேங்களா? இதுவுமே வந்து அதுல எப்படியாச்சும் ஒரு 80 to 90% கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும். இன்னும் போக போக நமக்கு டைம் ரொம்ப கம்மி தான். நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பயாலஜிலேயே இன்னும் நிறைய இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய போக வேண்டியிருக்கு, ஹிஸ்ட்ரி பாலிட்டி அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ கம்மியா கொடுத்து அதை மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம்லாம் இருக்காதீங்க. மேக்ஸே வந்து இது ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறதுனால தான் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கு. போக போகலாம் இன்னும் நல்லா நிறையவே கொடுக்குற ஐடியா தான், சரிங்களா? ஸோ ஒரு மினிட் கூட வேஸ்ட் பண்ணாம படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே சார். ம் ஓகே சார். ம் ஓகே சரி. ஆக்சுவலி வந்து இந்த பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சும்மா ஒரு பேசிக்ஸ், எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸை நான் சொல்றேன். உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து ரேண்டமா சில சம் சால்வ் பண்றேன், சரிங்களா? எல்லா சம்மும் நான் சால்வ் பண்ணல, ரேண்டமா சில சம் சால்வ் பண்றேன். அந்த சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதை வச்சு பேலன்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? மற்றபடி டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நீங்க இந்த டெலிகிராம் குரூப் நம்ம ஒன்று வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ரொம்ப டவுட்டா இருக்கிறத நான் மறுபடியும் டிஸ்கஸ் பண்றேன், ஓகேவா? அடுத்த கிளாஸஸ்ல அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வீக்ல இன்னொரு லைவ் கிளாஸ் ரீசனிங்ல இருக்கும், சரிங்களா? ப்ராபபிலி சாட்டர்டே இருக்கும். அடுத்த வீக்ல வந்து சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஓகே சார். ரைட். ஸோ பர்சன்டேஜ்ல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்?
கைலாஷ் சொல்லுங்க கைலாஷ். சார் இந்த பெர்சன்டேஜ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான இருக்கிற சம் கொஞ்சம் இந்த பிடிஎஃப்ல இருக்குதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? எஸ் சார். நான் ஃபுல்லா பார்க்கல. ஓகே, போகும்போது பார்க்கலாம் சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டாபிக்கே நம்ம தனியாக கொடுப்போம், அதுவும் இருக்கும். ஓகே, இதில் இப்போ பேசிக்காக லைட்டாக டச் பண்ணுவோம். ஓரளவுக்கு ரேண்டமான சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. மற்றபடி நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கும் நல்லா இருக்கும். எல்லாமே இதுலேயே நடத்தவும் முடியாது, 130 சம் கிட்டே இருக்கு இல்லையா. ரைட்டு, ஓகே. நான் ரொம்பையும் ட்ராக் பண்ணவும் விரும்பலை சரிங்களா. டக்கு டக்குன்னு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பர்சன்டேஜில் முக்கியமாக பெர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, பெர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் 10% இருக்கு, இது எனக்கு ஃப்ராக்ஷன்ல வேணும். ஃப்ராக்ஷன்ல என்னது? 1/10. யாராவது சொல்லலாம்? 1/10. 10/100 1/10 மாறும். ஓகேங்களா. அதாவது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 10 × 1/100 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக். இதுல இருந்து தான் நம்ம வந்து எல்லா சமமே சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன சொன்னேன், இன்டூ 1/100 போடணும்னு சொன்னேன். ஓகேவா, பெர்சன்டேஜ்னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதே இது 20% அப்படின்னா 20% என்ன? 1/5. ஃப்ராக்ஷன் என்ன? 1/5. 1/5. 1/5 எப்படி வந்துச்சு? 20 × 1/100 போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட் கேட்கறதா இருந்தா மட்டும் மியூட்டை எடுத்து விட்டு பேசுங்க, இல்லைன்னா வந்து நமக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ 20%னா 1/5. ஓகே, இது எப்படி வந்தது? இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக இன்ட்டு 1/100 போட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2வையும் 10ஐயும் அடிச்சேன் அப்படின்னா 1/5 வரும் இல்லையா. ரைட்டு, அடுத்து 30%னா 3/3. ஓகேவா, ரைட்டு. அதே மாதிரி 40%னா 2/5. எதுக்கு இந்த ஃப்ராக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா, சப்போஸ் எங்கேயாவது வந்து 40% ஆஃப் ஒரு 250 அப்படின்னு கேட்குறாங்க. 40% ஆஃப் 250 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த 40%க்கு பதிலாக 2/5 ஆஃப் 250 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா. இதே மாதிரி வந்து சார் நாட் ஆடிபிள், நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது இல்ல? ஒருத்தர் ஆடிபிள் இல்லைங்கிறாரு. கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே சார், நீங்க வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆடிபிளா தான் இருக்கு. அவர் பேரை வேற மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, 2/5 40%னா 2/5 எனக்கு தெரியும். ஸோ இப்போ 40% ஆஃப் 250 கேட்டா 2/5 × 250. ஓகேங்களா. அதே மாதிரி வேற 50%னா 1/2. அதிகமாக நம்ம யூஸ் பண்றது இதுதான். அடுத்து 75% அப்படின்னா 3/4. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன்? 3/4. ஓகேங்களா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 5%னா 1/20. 1/20. ஓகேவா. இதுல சில கொஞ்சம் முக்கியமான ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா ஒரு 8 1/3% இப்படி இருக்கு. இதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 25/3. 25/3 சார் 1/3 சார் 1/3 1/12. 25/3 ஒருத்தர் சொன்னாங்க. 1/12. 8 1/3% அப்படின்னு இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஃப்ராக்ஷனா வேணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த 5%க்கு பதிலாக 5 × 1/100 போட்டா எனக்கு வந்து 1/20 வந்துச்சு. அதே மாதிரி இப்போ 8 1/3 வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நார்மலாவே இல்லை.
இதுவே வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு இல்லையா? 8 1/3ங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. 8 1/3%. ஸோ ஆக்சுவலி இது என்னது ஆக்சுவலி 8 பிளஸ் 1/12 ஓகே 8 பிளஸ் 1/3%. இதுதான் வந்து 8 1/3%. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். 3 8s are 24, 25/3%. அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக 25/3 இன்ட்டு 1/100 போடுவோம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தால் சொல்லி நிப்பாட்டுங்க, சரிங்களா? ஒரு சில பேருக்கு நல்லா டக்குன்னு தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னாதான் இருக்கும். அதனால ஒரு மீடியம் பேஸில் போகிறேன். எங்கேயாவது டவுட்னா என்னை நிப்பாட்டுங்க. உங்க ஃபேஸ் யாருக்கும் தெரிய போறது இல்லை, யார் பேசுறான்னு தெரிய போறது இல்லை. அதனால நீங்க தைரியமா கேட்கலாம். கிளாஸ் ரூம் மாதிரி கிடையாது கூச்சப்பட்டு கேட்காம இருக்கிறதுக்கு. உங்களுக்கு டவுட்னா கேட்டு நிப்பாட்டிடுங்க, சரிங்களா? ஓகே சார். 25/3 இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக 1/100 போடுறோம். அகெயின் இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1/3 இன்ட்டு ஒரு 1/4, ஸோ 1/12. ஓகேங்களா? எங்கேயாவது வந்து 8 1/3% அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா கண்ணில் நமக்கு வந்து 1/12 அப்படிங்கிறது தான் தெரியணும், சரிங்களா? அதே மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, வேற என்னது 12.5%. 12.5% என்ன? இது வந்து எனக்கு ஃப்ராக்ஷனா வேணும். 1/8. 1/8. ஓகே சூப்பர். 1/8 எப்படி பண்ணியிருப்போம்? அகெயின் அதே தான் 12.5 இன்ட்டு ஒரு 1/100 பண்ணியிருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த 100க்குள்ள 8 12.5 இருக்கு, அதுதான் அர்த்தம். அப்படிதானே? இந்த 12.5 இந்த 100 அடிச்சோம்னா இங்க 8 வரும். which means 8 into 12.5 equal to 100. ஸோ எங்கெல்லாம் 12.5% வருதோ அங்க வந்து 1/8 போட்டுருங்க. ஆக்சுவலி 25%னா 1/4 நமக்கு தெரியும். ஸோ இதுல பாதி அப்படின்னா இங்க 1/8. ஓகேவா? இது அதிகமா நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃப்ராக்ஷன். அடுத்து வந்து முக்கியமா 16 2/3%. இது வந்து என்னது? 1/6. 1/6. So again 3 into 6 48. 48 plus 2 50. 50/3 into ஒரு 1/100. ஸோ இதை பண்ணோம்னா 1/6. ஓகே ரைட்டு. இப்போ 12.5னா என்ன சொன்னேன்? 1/8. ஓகே ரைட்டு. இப்போ வந்து 37.5%னா என்ன? 3/8 சார். 37.5% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தா 3/8. எப்படி வந்துச்சு? 3 into 12.5%. 3 into 12.5 பண்ணாதான் எனக்கு 37.5 வரும். 12.5 ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு 1/8ன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ 3 into 12.5 எனக்கு வந்து 3/8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமாக யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 33 1/3%னா 1/3. ஓகேவா? இதெல்லாம் நம்ம காமனா சம்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. எப்போதுமே இந்த பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ எனக்கு 5/4ன்னு இருக்கு. இதோடைய பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 5/4 5/4 பெர்சன்டேஜ் வேல்யூ. இது வந்து ஃப்ராக்ஷன், எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும். 125. ஓகே, 125% போடணும் இல்லையா? எப்படி வந்துச்சு? இப்போ நம்ம ரிவர்ஸ்ல வந்து 125%ன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 125 இன்ட்டு 1/100 போட்டிருப்போம். இதை வந்து 25 டேபிள் அடிச்சோம்னா இங்க 5 இங்க 4. ஸோ 5/4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் கொடுத்து பெர்சன்டேஜ்ல கொண்டு வரணும்னா என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ட்டு 100 பண்ணியிருப்போம். அதே இது பெர்சன்டேஜ்ல கொடுத்து ஃப்ராக்ஷன்னா டிவைட் பை 100 பண்ணியிருப்போம்.
சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட ஃப்ராக்ஷனையும் பெர்சன்டேஜா மாற்றலாம், பெர்சன்டேஜையும் ஃப்ராக்ஷனா மாற்றலாம். ஓகே, சிம்பிளா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு 1/2 இன்டூ 100 போட்டா இது வந்து 50%. உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு ஃப்ராக்ஷனை வச்சு இன்டூ 100 பண்ணியிருக்கோமா இல்லை டிவைடட் பை 100 பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ்னு வந்துட்டா அது 1/100, அவ்வளவுதான். சரியா? இதை வச்சுதான் இப்போ வந்து ஒரு சில சம்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, அதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்த சம்ஸ்ல ரேண்டமா சால்வ் பண்ண போறோம். ஸோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ரைட். 62% of a city is educated. If number of uneducated people in the city is 2, 4, 5, 6, 7, then what is the number of educated people அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஒரு சிட்டியில 62% வந்து எஜுகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் அன்எஜுகேட்டட் பீப்புள் இந்த சிட்டி இஸ் 2, 4, 5, 6, 7. ஓகே, அப்போ யூஸ்வலா நம்ம வந்து ஒரு 100% இருக்கும் இந்த சிட்டியில. 100%. அதுல எஜுகேட்டட் வந்து 62%, ரிமைனிங் எவ்வளவு இருந்திருக்கணும்னா 38%. ஸோ இவங்க வந்து எஜுகேட்டட், இவங்க வந்து அன்எஜுகேட்டட். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அன்எஜுகேட்டடோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. 2, 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த 38% தான் வந்து 2, 4, 5, 6, 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தேவை வந்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள். அப்போ எஜுகேட்டட் பீப்புள் எவ்வளவு? 62%. ஓகேவா? ஸோ 62% எவ்வளவு? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆரோ போட்டு பண்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல இந்த மாதிரி நான் பண்றதே வந்து யாருக்கெல்லாம் புதுசா இருக்கு? 38% தான் வந்து 2, 4, 5, 6, 7 தெரியும். ஓகேவா? நம்ம வீடியோஸ் பல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 38% தான் 2, 4, 5, 6, 7னா 62% எவ்வளவு? இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இருக்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நான் வந்து சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும். என்ன பண்ணலாம்? இங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, எக்ஸ் இன்டூ 38 இஸ் ஈக்குவல் டு 62 இன்டூ 2, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ மெஜாரிட்டியா வந்து நம்ம வந்து ஒரு சம்முடைய ஆப்ஷன்ஸை வந்து யூனிட் டிஜிட்டு, அப்புறம் மல்டிபிள்ஸ், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். யாருக்காச்சும் எதுவும் டவுட் இருக்கா? இல்லைல்ல? ஸோ இப்போ இந்த சம்ல வந்து நம்ம அதை ஏதாவது யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னா என்ன? ஒரு நம்பருடைய கடைசி டிஜிட். இப்போ வந்து 22 அப்படின்னு இருக்குன்னா இந்த நம்பருக்கு இந்த 2 தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? 57 அப்படின்னு இருக்குன்னா இந்த 7 தான் யூனிட் டிஜிட். ஸோ நம்ம வந்து சில சமயம் மல்டிப்ளை பண்ணும்போது கடைசி நம்பரு இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே டிக் பண்ணிட்டு போயிடலாம். பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் வந்து எடுப்புல பண்ணவே கூடாது. சரியா? இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எவ்வளவு பெரிய கால்குலேஷனா இருந்தாலும் அதை வந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது கேன்சல் ஆகும், இல்லை வெறுமனையா யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. போக போக சம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணனா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62 இன்டூ 2, 4, 5, 6, 7 டிவைடட் பை 38. இதுல இன்னும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள் அடிச்சோம்னா இது 31 வரும், இது 19 வரும். இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? 19 அப்படிங்கிறது. நியூமரேட்டர்ல இந்த 31 வந்து பிரைம் நம்பர் இருக்கு. ஆனா எல்லா சமமும் அப்படிலாம் இருக்காது. நமக்கு கொஞ்சம் ஈஸியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கு. அப்பனா இந்த 19ம் இந்த 31 அடி வாங்கலாம். 31 19ஐயும் கட் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா 2, 4, 5, 6, 7 நம்பர் வந்து 19ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு மேனுவல் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நான் என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன்னா இப்போ 2, 4, 5, 6, 7 வந்து கண்டிப்பா ஒரு 19ஓட மல்டிபிள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விச் மீன்ஸ் சம்திங். ஓகே, கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2 4 5 6 7 எப்படி எழுதிக்கலாம்னா ஒய் இன்டூ 19. ஓகேவா, ஏதோ ஒரு நம்பர் இன்டூ 19 அப்படிதான் இந்த 2 4 5 6 7 இருக்க போகுது. இப்போ அதனாலதான் வந்து இந்த 19 இந்த 19 கேன்சல் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 31 இன்டூ ஒய் அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருந்திருக்கும். அந்த ஒய் வந்து நமக்கு என்னன்னு இப்ப தெரியல. ஆனா நான் ஒருவேளை ஆப்ஷன்ஸ் நான் செக் பண்றேன், சரிங்களா? அதே சமயம் இன்னொரு விஷயமும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னன்னா 2 4 5 6 7 அப்படிங்கிற நம்பர் வந்து 7ல முடியுது. ஓகேவா, 7ல முடியுது. இங்க வந்து ஒய் இன்டூ 19 இருக்கு. இதை வந்து 19 டேபிளால கேன்சல் பண்ணிடலாம், ஓகே. பட் இருந்தாலும் வந்து இதுல என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஓகேவா? ஆப்ஷன்ல 19ஓட டிவிசிபிள், பட் 19ஓட டிவிசிபிள் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாவே தெரியாதுல்ல. ஒரு 3ஓட மல்டிபிளோ, ஒரு 5ஓட மல்டிபிள், ஒரு 9ஓட மல்டிபிள் மாதிரி ஒரு 19ஓட மல்டிபிள் அப்படின்னு பார்த்த உடனே வந்து எனக்கு 19ஓட டிவிசிபிலிட்டி தெரியாது. மேபி இருக்கலாம், இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒய்ங்கிற நம்பர் வந்து 3ல தான் முடியணும். அது என்ன நம்பர்னு தெரியாது, இங்க ஏதோ ஒரு பெருசா இருக்க போது இன்டூ 19. ஸோ 3 9s are 7, அப்பதான் 7ல முடியும். அப்போ 31 இன்டூ இங்க வந்து ஒரு 3ல முடிகிற நம்பர். ஒருவேளை ஒரே ஒரு ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் 3-ஆ இருந்திருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை டைரக்டா கிளிக் பண்ணியிருந்துக்கலாம். ஓகேங்களா? எனி டவுட்? கிளியரா தானே? ஓகே தானே? ஃபாலோ பண்றீங்கல்ல? ஓகே. இது எதுக்காக சொல்றேன்னா, அப்கமிங் சம்ஸ்ல வந்து யூனிட் டிஜிட் வச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா 3ல தான் முடிய போகுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்? 2 4 5 6 7ங்கிறது 19ஆல டிவைட் ஆக போகுது. ஏன்னா டினாமினேட்டர்ல 19 இருக்கு, அது கேன்சல் ஆக போகுது. ஸோ 19 இன்டூ 3 பண்ணாதான் 7, 5 6 7ல இருக்கிற 7. பட் இங்க 2 ஆப்ஷன் வந்து 3ல இருக்கு. ஓகேங்களா? 2 ஆப்ஷன் 3ல முடிகிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வேற வழியே இல்லை. இந்த 2 4 5 6 7 வந்து நான் 19ஆல டிவைட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இதை 19ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 119. ரிமைனிங் வந்து 55. 2 19s are 38. அதுக்கப்புறம் வந்து ஒரு 17 176. 176னா ஒரு 9 தடவை வரும். 171 57, ஒரு 3 தடவை, சரிங்களா? அப்போ 31 இன்டூ 1293. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன வருது? 40083. ஒருவேளை ஒரே ஒரு ஆப்ஷன் 3ல முடியுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா இருந்திருக்கும். இந்த சம்ல அப்படி கொடுத்துருந்தா மேபி நமக்கு லக்கியா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ 1293, இந்த 1293 பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அதே மாதிரி 3ஓட மல்டிபிளும் நம்ம செக் பண்ணலாம் சில சமயம். ஓகே, மியூட் பண்ணியாச்சு, சரிங்களா? 1293ங்கிற நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஸோ எப்படி 3ஆல டிவைட் ஆகும்? ஒரு நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரை எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இப்போ 1 + 2 + 9 + 3 இது வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். சப்போஸ் 41823 அதை ஆட் பண்ணுங்க. 4 + 1 + 8 + 2 + 3 இதை கூட்டினா என்ன வருது? இது ஒரு 5 15 18. இதுவும் 3ஓட மல்டிபிள் தான். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வேற வழியே கிடையாது. இந்த 31 இன்டூ 1293 நம்ம செஞ்சுதான் ஆகணும், சரிங்களா? பட் நிறைய சம்ஸ் அப்படி இருக்கும். ஒரே ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை மல்டிப்ளை வச்சு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா அந்த சம்ல? இது எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா கொஞ்சம் அழிச்சிட்டு எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா 38% தான் வந்து 2 4 5 6 7 அப்படின்னா 62% எவ்வளோன்னு கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், வாட் வில் பி த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி ஆஃப்டர் 2 years which is currently 1.2 million and rate of increase is 4%. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சம்ஸே நமக்கு வந்து ஒரு கடியான சம்ஸா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் 1 2 இருக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியான சம்ஸா போடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இப்போ 1.2 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன்னா எவ்வளவு? 1 மில்லியன்னா 10 lakhs. 10 lakhs. 6 zeros. ஓகே, 10 lakhs, சரியா? அப்போ 1.2 மில்லியன் அப்படின்னா
1 to 12 எத்தனை லட்சம். ஜீரோ வரும்? 1 2 3 4 5 கரெக்டா? ஸோ இதுதான் வந்து இப்போதைய பாப்புலேஷன். இது வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் 4%. இதை வந்து நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறத 4% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 4% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100ல இருந்து 104 ஆகுது ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இதை வந்து இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 25ல இருந்து 26 ஆகுது. இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 25ல இருந்து 26 ஆகுது. செகண்ட் இயருக்கு 25ல இருந்து 26 ஆகுது. அகெயின் அதே தான். ஸோ இது மொத்தமா வேணும் அப்படின்னா இந்த 25 இன்ட்டு 25 பண்ணுங்க 625, 26 இன்ட்டு 26 பண்ணீங்கன்னா 676. ஓகேங்களா? இப்போ வந்து பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி ஆஃப்டர் 2 இயர்ஸ் விச் இஸ் கரண்ட்லி 1.2 மில்லியன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 625 தான் வந்து இந்த 12 லட்சம். அப்போ 676 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஒரு ட்ரிக்கியான கால்குலேஷன் தான். அப்படி இல்லை, இது ஒரு மெத்தட். இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு என்னன்னா, ஒரு சம்மை நிறைய விதத்துல சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஈஸியான மெத்தடா இருக்கும். சில சம்முக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சில சம்முக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 4% அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? அதாவது x plus y plus xy by 100. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா 2 வருஷம் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 4% plus 4% plus 4 into 4 by 100. ஸோ இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா 8.16%. ஓகே, இப்போ சிம்பிளா வந்து இந்த 12 லேக்ல 8.16% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து இந்த 12 லேக் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 8.16%னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8.16 divided by 100. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0 அடிச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த டெசிமல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ அப்போ 816 இன்டூ ஒரு 120. ஓகேங்களா? இப்போ இதுல வேற ஏதாவது இந்த மல்டிபிள் வச்சு இந்த கால்குலேஷனை பண்ணாம வெறும் ஆப்ஷன்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியாதுன்னு நான் ட்ரை பண்றேன். இப்போ 120 இருக்கிறதுனால 120 வந்து ஒரு 4ஓட மல்டிபிள். சரிங்களா? 4ஓட மல்டிபிள் அப்போ செக் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ்ல. ஒரு 4ஓட மல்டிபிள் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆச்சுன்னா ஃபுல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 20, இது 20, இது 00, இது 20, எல்லாமே 4ஓட மல்டிபிள் தான். சரிங்களா? ஸோ அதனால வாய்ப்பு இல்லை. வேற என்ன பார்க்கலாம்? 8ஓட மல்டிபிள் பார்க்கலாம். 8ஓட மல்டிபிளுக்கு வந்து என்னன்னா, ஏன்னா 816 வந்து 8ஆல டிவைட் ஆகும் இல்லையா? 8ஓட மல்டிபிளுக்கு லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 8ஆல டிவைட் ஆகும். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் இப்போ 920 8ஆல டிவைட் ஆகுமா? 920 8ஆல டிவைட் ஆகுமா? எஸ் சார். 8ஆல டிவைட் ஆகும். ஆகும் இது டிவைட் ஆகும், இதுவும் ஆகும், இதுவும் ஆகும். 820 ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் சியும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து 816 into 12 நீங்க நினைக்கலாம் 816 into 12 ஈஸியாவே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் சில இடத்துல வேற கால்குலேஷன் வரும்போது இந்த மாதிரி யூனிட் டிஜிட்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது நீங்க ஈஸியா இப்பவே நார்மலா மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வேற சில சம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், சியும் டியும் எலிமினேட் பண்ணிட்டேன். எதர் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து 12 லட்சத்துல 8% நான் பாக்குறேன். 12 லட்சத்துல 5%ங்கிறது எவ்வளவு? 12 லட்சம் இருக்கு. இதுல எனக்கு 5% வேணும். யாராவது சொல்லுங்க பாப்போம். 60,000 சார். 6,000 60,000? இதுல இப்போ இது வந்து 100%, இது வந்து 100% இல்லையா? இப்ப எனக்கு இதுல 10% வேணும்னா ஒரு 0 எடுத்துடலாம். இதுதான் 10%. 1,20,000. ஸோ 1% வந்து எவ்வளவு? இன்னொரு 0 எடுத்துடணும். 12,000.
கரெக்ட் தானே? எஸ் சார் எஸ் சார். இது வந்து 1%. அப்ப இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணா 12 into 8 போட்டா 96 இல்லையா? பட் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா 1207920 இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அப்படி சொல்லிட்டு போடலாம். அதான் சொல்றேன், எந்த மெத்தட்னாலும் நீங்க சூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே ரைட்டு. ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ல? அடுத்த சம் போலாமா? போலாம் Yes, சார். sir. ஓகே, இப்போ அடுத்தடுத்த சம் வந்து நீங்க பண்ணலாம். இந்த 4th சம் நான் சொல்றேன். ஓகே, 4th சம்ல the population of a city is 8000. Okay, number of males increases by 8% and number of females by 12%. So population will be 8680. Find the number of women in the city. Okay, இப்போ இந்த 8000ல எவ்வளவு மேல் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்கன்னு தெரியாது. ஓகே, ஓவராலா வந்து ஒரு அமௌண்ட் 8680 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து எனக்கு வந்து இன்ஸ்டண்டா தோன்ற மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு ஒரு பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பேட்சுங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சரிங்களா? நான் ஃபாஸ்டா போறேன், எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா நான் சொல்றேன் நிதானமா கூட. அதே மாதிரி இது ரெக்கார்டிங் அவைலபிளாகவும் இருக்கும், நீங்க அப்புறம் கூட திருப்பி கூட எத்தனை வாட்டினாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணுவோம். சாம்பிளுக்கு ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், மற்றது எல்லாமே வந்து ஆப்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த 8000 மொத்த பாப்புலேஷன், மேல் ஃபீமேல். மேல் பாப்புலேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ஃபீமேல் பாப்புலேஷன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்போ இங்க நடுவுல வந்து ஒரு நம்பர் ஆவரேஜா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு தெரிஞ்சது, இது எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிஞ்சுன்னா மேல் ஃபீமேல் ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துக்கு தான் வந்து இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, 8680 அப்படின்னு சொல்லிட்டு. 8000ல இருந்து 8680வா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எவ்வளவு அதிகமா இருக்கு? 680 அதிகமா இருக்கு. இந்த 680ங்கிறது 8000ல எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அதை தான் நான் இந்த இடத்துல போடணும். 8000ல இருந்து 8680 ஆயிருக்கு. ஸோ அந்த 680ங்கிறது எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும். ஓகேங்களா? 8.5. ஓகே, தேங்க்யூ. ஸோ 8.5%. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல 8.5 நான் போட போறேன். சரிங்களா? 8.5. ஸோ இப்போ இதை நான் வந்து ரேஷியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12க்கும் 8.5க்கும் இல்லை வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்கணும். என்ன வரும்? 12க்கும் 8.5க்கும் இல்லை டிஃபரன்ஸ் 3.5 சார். 3.5. ஸோ இங்க வந்து 3.5 வரும். 8க்கும் 8.5க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 0.5. ஓகேவா? 0.5. அப்படின்னா இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 7:1. 3.5:0.5 பண்ணா 7:1 வரும். ஓகேங்களா? அப்ப மேல் வந்து 7 பார்ட் இருக்கிறாங்க, ஃபீமேல் வந்து 1 பார்ட் இருக்கிறாங்க. 8000 தான் வந்து டோட்டல் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் உமன் இந்த சிட்டி கேட்குறாங்க இல்லையா? அப்போ உமன் வந்து 1 பார்ட், 7 பார்ட் மென், 1 பார்ட் ஃபீமேல். அப்போ இந்த 8000 எப்படி பிரிக்கலாம்? 7000 1000 அப்படின்னு பிரிச்சிட்டிங்கன்னா 7:1 பிரிஞ்சிடும். இது மேல், இது ஃபீமேல். ஓகே, ஸோ ஃபீமேல் வந்து 1000 பேர் இருக்கிறாங்க. கிளியரா? இது 7:1ங்கிறதுனால டைரக்டா 8000 பார்த்த உடனே 7000 1000 நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஒருவேளை கொஞ்சம் கச்சாமச்சான வேற ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 1/7 + 1 8 into 8000. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மொத்த பாப்புலேஷன் 8 பார்ட். அதுல ஒரு பார்ட் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? 8 பார்ட் தான் 8000 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 1000. ஓகே, கிளியர்? அடுத்த சமயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்த x + y + சொல்ல முடியுமா சார்? எதுங்க? 17வது சார். 17வது கணக்கு. 17. நீங்க 16 சம் போட்டீங்களா அதுக்குள்ள? எல்லாம் சரி, போட்டேன். கொஞ்சம் நான் எதையுமே பார்க்கல, நான் அடுத்தடுத்து போகும்போது பார்ப்போம். சரிங்களா? ரைட்டு. இது வரைக்கும் அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ல வந்துட்டு இருந்த சம்ஸ் அடுத்து கொஞ்சம் மாறுது. ஓகே, கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது, அதாவது எக்ஸாம் மார்க்கை வச்சு. ஸோ அதுல ஒரு பேசிக் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Pranjoy got 272 marks in an examination
which was equivalent to getting 64% marks. What was the exam marks? ஓகே 272 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு. அப்போ 64% தான் வந்து எனக்கு 272 அப்படின்னா வாட் வாஸ் த எக்ஸாம் மார்க்ஸ்? அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 64% தான் 272னா 100% எவ்வளவு? ஸோ என்னதான் கேன்சல் ஆகும்? முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த 100 இங்கே இருக்கு அப்படின்னா இந்த 100 டச் பண்ணாம இந்த 64யும் 272வையும் என்னென்ன நம்பரால கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. ஏன் அப்படின்னா 100 வந்து ஈஸியா மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் 2 0 மட்டும் தானே ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒருவேளை வேற வழியே இல்லைன்னா அந்த 100 கட் பண்ற மாதிரி நம்ம போகணும். சரிங்களா? பட் முடிஞ்ச அளவுக்கு இதையும் கேன்சல் பண்ணலாம். என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 64 ஏ டேபிள்ல பண்ணலாமா? ஏ டேபிள் அடிச்சோம்னா இங்க 8 வரும். இங்க வந்து 30 34 34 வருது. 30 பாயிண்ட்ல போனாலும் கொண்டு வந்துடலாம் சார். சரி ஓகே. திருப்பி 8யும் 34யும் அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்னா 4.25 4.25 வரும். சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 into 4.25 425 மார்க்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, உங்களுடைய இதுதான், கேட்காம விட்டுறாதீங்க. என்னடா இது இவ்வளவு ஈஸியான டவுட் அப்படின்னு கூட நினைக்காதீங்க. பரவாயில்ல, கேளுங்க. ஓகேவா? ஏன்னா நான்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிதான். ஓகே, அடுத்து 8th கொஸ்டின் பார்த்துடலாம். An examination was conducted for the students of 10th class students தான் அப்படி போட்டிருக்காங்க. 96% of the students passed and 50 failed. 96% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா ஃபெயில் ஆனதை நம்பர்ல சொல்லியிருக்காங்க. 50 வந்து ஃபெயில் அப்படின்னு நம்பர்ல சொல்லியிருக்காங்க. அதை வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆப்வியஸா 100ல இருந்து 96 போச்சுன்னா 4%. இந்த 4% தான் வந்து 50 அப்படின்னா how many students attended? ஸோ 100% எவ்வளவு? ஓகேவா? எவ்வளவு? 25 into 50 போட்டா 1250. ஓகே, ஒரு பேசிக்கான சம் தான். அடுத்த சமம் அதே மாதிரி தான். இது நீங்க வந்து பிராக்டிஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சமம் அதே மாதிரி தான் இருக்கு. In a class someday 5% of the students is absent. Number of students present is 38. Then what is the total number of students in the class? 5% absent சொல்லிட்டாங்க. ப்ரெசண்டா இருக்கிறது 38 பேராம். அப்போ 95% தான் வந்து அந்த 38 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளவு? 40 இல்லையா? 40ல் 5% தான் எவ்வளோ வரும்? 2 வரும். ஸோ 2 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் 38 பேர் இருப்பான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா இப்படிதான் 95% தான் வந்து 38 அப்படின்னா 100% எவ்வளவு? இந்த 95யும் 100யும் அடிச்சிங்க அப்படின்னா இங்க 19 வரும், இங்க 20 வரும். 19யும் 38யும் அடிச்சிங்கன்னா 2 வரும். கிராஸ் மல்டிப்ளை 40. ஓகே, அடுத்து 13th சம் பார்க்கலாம். A student is required to mark 40% to pass. He got 40 marks in an exam and he failed by 40 marks. What is the maximum mark that can be obtained? அதாவது 40% எடுத்தா பாஸ்ன்னு சொல்றாங்க. அதனால இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்? 40 மார்க் எடுக்கிறான், ஆனாலும் 40 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? பாஸ் மார்க் வந்து அப்ப என்னவா இருக்கு? இவன் 40 மார்க் எடுத்திருக்கிறான், இன்னும் ஒரு 40 மார்க் எடுத்திருந்தா பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 80 மார்க் தான் பாஸ் மார்க்கு. ஸோ இதை தான் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்குறாங்க 40% அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 40% தான் வந்து 80 அப்படின்னா 100% எவ்வளவு? கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ 100% தான் கேட்கறாங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ இது அடிச்சோம்னா 2 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 200. ஓகே, யாருக்காச்சும் ஏதாவது டவுட்டா இருக்கா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 15th சம் பார்க்கலாம்.
A candidate gets 20% marks and fails by 35 marks, while the second candidate gets 50% marks, which is 32 more than the minimum marks required to pass. What is the integer for the exam? இன்டிஜர்னா இப்போ தமிழ்ல படிச்சோன்னா ஒரு மாணவர் 20% மதிப்பெண்களை பெற்று 35 மதிப்பெண்களில் தோல்வியுற்றார். அதே நேரத்தில் இரண்டாவது மாணவர் 50% மதிப்பெண்களை பெறுகிறார். அதாவது தேர்ச்சி பெறுவதற்கான தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்களை விட 32 அதிகம். தேர்வுக்கான முழு மதிப்பெண் என்ன? அதுதான் வந்து வாட் இஸ் த இன்டிஜர் ஃபார் தி எக்ஸாம். ஒருவேளை இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா ஆர்ஆர்பிலாம் வந்து நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. லைட்டா ஒரு வேர்டு கன்ஃபியூசிங்கா இருந்தா கூட நீங்க தமிழ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 2 பேருக்கும் கனெக்ட் பண்ற மாதிரியான இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பாசிங் மார்க். ஒருத்தன் வந்து 20% மார்க் எடுக்கிறான், ஆனாலும் ஃபெயில்ஸ் பை 35 மார்க்ஸ். அப்படின்னா அவன் பாஸ் மார்க் என்னவா இருக்கும்? பாஸ் மார்க் வந்து அந்த 20%, டோட்டல் மார்க்ல 20% பிளஸ் 35 மார்க். இதுதான் வந்து பாஸ் மார்க். இது வந்து ஒருத்தன் எடுத்துருக்கிறான். இன்னொருத்தன் எவ்வளவு எடுத்துக்கிறான்னா, while the second candidate gets 50% marks, which is 32 more than the minimum marks. அப்ப இன்னொருத்தன் வந்து 50% மார்க் வாங்கி இருந்திருக்கான், அது வந்து பாஸ் மார்க்கை விட 32 மார்க் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த 50% வந்து நீங்க இந்த 32 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் கிடைச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? பாஸ் மார்க் வந்து எய்தர் 20% மார்க் எடுத்து அது கூட 35 ஆட் பண்ணுனா பாஸ் மார்க்குக்கு வந்துடலாம். இல்லைன்னா 50% மார்க் எடுத்து அதுல 32 மைனஸ் பண்ணிட்டீங்கனாலும் பாஸ் மார்க்குக்கு வந்துடலாம். அப்போ ஆப்வியஸ்லி இது ரெண்டும் ஈக்குவல். அப்ப என்ன அர்த்தம்? 20% ஆஃப் என்னதுன்னா டோட்டல் மார்க். ஓகேவா? அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஒரு டோட்டல் மார்க். 20% ஆஃப் சப்போஸ் அந்த எக்ஸ் தான் டோட்டல் மார்க்னு வச்சுக்கிறேன், பிளஸ் 35 ஈக்குவல் டு 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 32. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. 50% ஆஃப் எக்ஸ் வலது பக்கம் தான் வந்து நமக்கு பெரிய நம்பரா இருக்கு. ஸோ 20% ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம் நம்ம. அப்போனா என்ன இருக்கும்? இங்க 35 பிளஸ் அந்த 32 இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். 32 ஈக்குவல் டு இதுதான் வந்து என்னது? 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 20% ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னதுன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ அப்போ 30% தான் வந்து எனக்கு எவ்வளவு? 30% ஆஃப் எக்ஸ் தான் 67. வெரி குட். 30% தான் எனக்கு 67னா என்ன கேட்குறாங்க? 100% கேட்குறாங்க. 100%. 670/3. 30% தான் 67னா 100% எவ்வளவு? ஸோ இந்த 0 அடிச்சிருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 670/3. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? பாஸ் மார்க் தான் 2 பேருக்கும் காமனான விஷயம், அதை ஈக்குவேட் பண்ணிட்டாலே போதுமான அளவு. ஓகே ஓகே சார். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். நோ சார். ஓகே. 17th சம் கேட்டிருந்தாருல ஒருத்தர். ஆமா சார். A student probably got some of the maximum marks. Okay. It was 75% as a percentage. Okay. A student probably got some of the maximum marks. If another question of 1 mark had been added to question paper and he would have answered it correctly, the percentage of his score would have been 76%. What was the initial maximum mark for the exam? Okay. ஒரு மாணவர் ஒரு தேர்வில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களை பெறுகிறார். அந்த மதிப்பெண்ணானது மொத்த மதிப்பெண்களில் 75% இருக்கிறது. மொத்த மதிப்பெண் எவ்வளவு தெரியாது நமக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுல 75% வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? 75% ஆஃப் எக்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இப்போ என்னது? இப்போ அனதர் கொஸ்டின் ஆஃப் 1 mark had been added to the question paper and he would have answered it correctly, the percentage of his score would have been 76%. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கூட இன்னொன்னு ஆட் ஆகுது இல்லையா? 76% x plus 1. 76% of x plus 1.
இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 75x% ஈக்குவலா இருக்கும். ஏன் ஈக்குவலா இருக்கணும்? சார் புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க சார். இருங்க ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கப்பா. அதுல அவருடைய மார்க் வந்து 75%. ஓகேவா? அப்ப 75% ஆஃப் எக்ஸ். இப்போ அனதர் கொஸ்டின் ஆஃப் 1 மார்க் had been added to the question paper. எக்ஸ்ங்கிறது தான் அந்த இப்போ 100 மார்க்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இது ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனா எனக்கு என்னமோ பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறேன். ஆப்ஷன்ஸ்ல இப்போ 25, 20, 19 நானா இருந்தா வந்து 20 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுலதான் 75% நான் பார்த்தேன் அப்படின்னா 15 வரும். 15 தான் 75%, இது 100%. இப்போ 20 மார்க் தான் அந்த எக்ஸாமுக்கு இருக்கு. இப்போ ஒரு மார்க் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க இல்லையா? இப்போ another question of 1 mark had been added to the question paper. ஸோ இப்போ 21 ஆகுது. அவர் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. அப்போ 16 மார்க் எடுக்கிறாரு. ஓகே, அப்போ 16/21 போட்டா எனக்கு 76% வரணும். இது வருமா? வராது. அப்ப 20 கிடையாது ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் பத்தி சொல்லி தரேன். என்னதுங்க? 25 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 25ல 75% எவ்வளவு? எவ்வளவு? 6.25 சார். 6.25. 6.25ங்கிறது 25% இல்லையா? ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, 6.25 ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும்? 18.75. 18.75ங்கிறது 75%. இப்போ ஒரு மார்க் நான் ஆட் பண்றேன். அப்போ டோட்டல் மார்க்ல 26 ஆகுது. அவர் வந்து 19.75 எடுக்கிறாரு. ஓகே, இப்போ 19.75 டிவைட் பை 26 இன்டூ 100 போட்டு பார்க்கணும். ஓகே, ரொம்ப ட்ரிக்கியா தான் இருக்கு இல்ல? 19.75 வந்து 26ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா? 76 76னா 79/4 வரும். ஓகே, இது வராது. 24 ட்ரை பண்ணலாம். 24 ஆன்சர் வரும் சார். 24 ஆன்சர் வருதா? ஆப்ஷன் ஏவே எடுத்திருக்கலாம். நான் தான் வந்து தலைகீழ தான் குதிப்பெண்ணு 20க்கு போனேன். ஓகே, 24ல 75% எவ்வளவு? 6 6 6 18. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்துருச்சு. ரைட்டு, சூப்பர். 24ல 75%ங்கிறது 18. இப்போ டோட்டல்ல ஒரு மார்க் கூடுது. இவனும் அந்த கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணியிருக்கான். ஸோ 19 ஆயிடுச்சு. அப்போ 19/25 இன்டூ 100 போட்டீங்கன்னா என்ன வரும்? 76% வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது பெஸ்ட். அதை வந்து நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் கன்வென்ஷனல் இந்த சம் எப்படி பண்றது? கன்வென்ஷனல் நான் சொல்றேன். ஓகேவா? பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப டக்குன்னு நான் என்னால வந்து ரேஷியோ மாதிரி வேணா எடுத்துட்டு வரலாம். ரேஷியோ மாதிரி எப்படி எடுத்துட்டு வரலாம்? 75% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 76% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1. இதை வந்து ஈக்குவேட்டும் பண்ண முடியாது. சார் மிக்சட் அலிகேஷன் மெத்தட்ல போடலாமா? மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல போடலாங்கிறீங்களா? ட்ரை பண்ணலாமா நான் கேக்குறேன் சார். அதுக்கு இதுல இப்ப எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது நினைக்கிறேன். சரி, இதோடைய தியரி பார்ட்ட நான் சால்வ் பண்ணி தரேன். ஓகேவா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனா ஆன்சர் வந்துச்சு. கன்வென்ஷனல் மெத்தட் நான் பார்த்து அந்த குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அந்த x plus y x by 100 சார். என்னப்பா? x plus y x by 100ல அதுல போலாமா சார்? ஏன்னா 2% இருக்கு வேல்யூ அந்த மாதிரி. அதுல நீங்க இப்போ அது வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அது எப்படி நீங்க இதுல யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து கொஸ்டினே வேற மாதிரி இருக்கு. ஒரு மார்க் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது வந்து இதுக்கு பண்ண முடியாது. சரிங்களா? x plus y plus x by 100 எல்லாம் பண்ண முடியாது.
அது வந்து ஓகே அடுத்தடுத்து கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரி சம்ஸுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும். இது வந்து ஒரு யூனிக்கான கொஸ்டின். சரிங்களா? ஓகே ஓகே ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது பெஸ்ட். ஓகேவா? ஓகே சார். ரைட். ஸோ இன்னும் வேற ஏதாவது மாடல் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த 19th சம் ஒரு மாடல் பார்த்துடலாம். ஆக்சுவலி இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து என்னன்னா, கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் இது இருந்துச்சு, ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த 23rd சம்மையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, on an average, Mino uses 15% of their monthly salary for shopping, restaurant, and malls. The remaining 40% is used towards household expenses, and 45% goes to his savings. If in a month she spends rupees, how to mute others? Well, mute all னு ஒன்று இருக்கும், நான் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ த ரிமைனிங் 40% இஸ் யூஸ் டுவர்ட்ஸ். இந்த இப்போ யூஸ்வலா ஒரு பெர்சன்டேஜ் சம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 15% ஆஃப் தர் மந்த்லி சேலரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ரிமைனிங் 40% அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. பட் எஸ்எஸ்சியில வந்து நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். அதுல வந்து அப்ப ரிமைனிங்ல 40% அப்படின்னா இப்போ 100ல 15 போயிடுச்சு, அப்ப ரிமைனிங் 85 இருக்கும். இந்த 85ல 40% கண்டுபிடிப்போம். பட் ஆனா இந்த ரயில்வே கொஸ்டின்ஸ்ல வந்து அந்த மாதிரி இல்லை. சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டாவே வந்து இப்போ 15% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்றாங்க, சேலரிக்கு செலவு பண்ண, அது பண்ண ஷாப்பிங் செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் நேரா 40% வந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ரிமைனிங் 45% வந்து சேவிங்ஸ். அப்படியே டைரக்டா எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 15%, 40%, 45% கூட்டினா 100% வந்துடுது. சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இன் ஏ மந்த் ஷி ஸ்பெண்ட்ஸ் 40,000 ஆன் ஹவுஸ்னா அப்போ 40% தான் அந்த 40,000, அவ்வளவுதான். வாட் இஸ் ஹிஸ் ஆனுவல் இன்கம்? இப்போ இது வந்து மந்த்லி இன்கமா, 40% தான் வந்து 40,000 அப்படின்னா 100% எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு மாசத்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தா என்ன வருது, 0 ஒரு 1000, 1,00,000 ரூபாய் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 12 lakhs. ஓகே, அதனால இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து த ரிமைனிங் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பட் கரெக்டான கிராமர் படி பாத்தீங்கன்னா இது தப்பு தான். டைரக்டா 15, 40, 45ன்னு இங்க எடுத்தா ஆன்சர் வந்துடுது. என்ன கதை அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த இதுல மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அப்ப ஆட் பண்ணா 100 வருதான்னு பாருங்க. அப்ப அவங்க டைரக்டா தான் கொடுத்துருக்காங்கன்னு மீன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு பெனிஃபிட் டு ஆல் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இது ஆக்சுவலி வாண்டடா தான் தமிழ்ல வந்து நாங்க அந்த ரிமைனிங்கை சேர்த்திருக்க மாட்டோம். இந்த கொஸ்டினை தமிழ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பட் நிறைய கொஸ்டின் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ரிமைனிங் சொல்லியிருப்பாங்க, ஆனா வந்து ரிமைனிங்ல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த எஸ்எஸ்சி மாடல்லையும் இப்போ என்டிபிசியில் வந்திருக்கா சார்? எஸ்எஸ்சி அதாவது இப்போ SSC ரிமைனிங் சொல்றாங்களா சார், அந்த 85%ல இருந்து ரிமைனிங் எடுக்கிறாங்களா, அந்த மாடல் சம்ஸும் வந்திருக்கான்னு கேட்குறேன். அது வந்து இங்க இன்னும் நான் பார்க்கல. சரிங்களா? இதுல நான் பார்க்கல. ஆனா வந்து எஸ்எஸ்சில அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப செக் பண்ணவே இல்லைப்பா, ரேண்டமா லைட்டா பார்த்துட்டு இருக்கேன். எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது எஸ்எஸ்சி மாடலுக்கும் எஸ்எஸ்சி? இப்போ என்ன சொல்றது, இந்த ரிமைனிங்கிற ஒரு 4-5 சம்ம நான் பார்த்தேன், அதை வச்சுதான் நான் சொல்றேன். சரிங்களா? இது எஸ்எஸ்சி சம்மு, இது ரயில்வே சம்மு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பிரிச்சு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கும் தெரியல. பட் இதுல அப்படி கேட்டுட்டு இருக்காங்க ஆர்ஆர்பியில. ஓகே, மேபி பினாக்கிள் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெர்சன்டேஜ் டாபிக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசனை பார்க்க முடியும். ஓகே, பட் கொஞ்சம் கவனமா அட்டன் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் அவங்க வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். பெனிஃபிட் டு ஆல் தான் இந்த மாதிரி சமைச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது. ரைட்டு, வேற என்ன மாடல் பார்க்கலாம்? பாருங்க, 19th கொஸ்டின்ல 15 சாந்தி ஸ்பெண்ட்ஸ் 50% of his monthly salary on food, 20% on rent and saves 1,500. அப்ப டைரக்டா இந்த 30% தான் வந்து 1,500. அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே,
5,000. 5,000. ஓகே. ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டிஃப்ரெண்டான மாடல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே சார். அகைன் இந்த கொஸ்டினும் அப்படிதான். 27th பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10%, அடுத்து 80%, அடுத்து 10%. ஓகேங்களா? ஆனா இங்க வந்து ரிமைனிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமைனிங்கை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க, டைரக்டா சால்வ் பண்ணுங்க. இந்த சமம் அப்படிதான். 10%, 10%, 80%. ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். வேற ஏதாவது யூனிக்கா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, 29th சம் சால்வ் பண்ணலாம். மனோஜ் ஸ்பெண்ட்ஸ் 33% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் ஃபுட்டு. ஃபுட்டுக்காக வந்து 33% ஸ்பெண்ட் பண்றாரு. He received an increase of 1,000 in his salary. ஓகே, அவரோட சேலரி எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவரோட சேலரி அதுல 33% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்றாரு. ஓகேவா? He received an increase of rupees 1,000 in his salary. அப்படின்னா சேலரி என்ன ஆயிருது? எக்ஸ் பிளஸ் 1,000 ஆயிருது. பட் ஹி டிட் நாட் இன்க்ரீஸ் ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டில் வந்து அவர் வந்து எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டுக்கு வந்து ஒரு 33% தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. டியூ டு விச் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் வாஸ் ரெடியூஸ்டு டு 27%. இதனால வந்து என்ன ஆயிருதுன்னா அவரோட ஃபுட்டுக்கு செலவு பண்றது வந்து 27% ஆயிருது. ஓகேவா? அதாவது இந்த எக்ஸ் பிளஸ் 1000ல 27% வந்து என்னவோ ஒரு அமௌண்ட் என்னவோ அதே தான் வந்து இந்த 33% ஆஃப் எக்ஸுக்கும். ஓகேவா? வாட் வாஸ் ஹிஸ் இனிஷியல் சேலரி, அதாவது ஃபுட்டோடைய செலவை அவர் மாற்றவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அவர் எக்ஸ் சம்பளம் வாங்கும் போது அதுல 33% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் 1,000 ஆயிருது அவரோட சம்பளம். இதுல வந்து அதே அமௌண்ட் ஆனா வந்து 27% தான். ஓகேங்களா? ஃபுட்டோடைய செலவு வந்து 27%. டியூ டு விச் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் வாஸ் ரெடியூஸ்டு டு 27%. ரெடியூஸ்டு டுன்னு சொல்றதுக்கும் ரெடியூஸ்டு பை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெடியூஸ்டு டு 27%. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ என்ன வரும்? 65,000. 65,000 6,500. 6,500. சாரி சார். 6,500. ஓகே. ஸோ 27% ஆஃப் 1,000. ஓகேங்களா? ஸோ இது இந்த சைடு எடுத்துட்டு வரும்போது என்ன வரும்? 6% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27% ஆஃப் 1,000. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27/6 இன்டூ 1,000. இதை சால்வ் பண்ணோம்னா 9 2 தப்பா போட்டுக்கணும். ஆமா சார். 5% எக்ஸ் தான் 33,000. அப்போ 1%னா எவ்வளோ? 6,500 வரும். 5% ஆஃப் 33% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னங்க புரியல? 27% இந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது 5% தானே மாறும். எப்படி 6 தானே வரும்? 33 minus 33 ல இருந்து 26 தானே? ஓகே ஓகே சார். ஓகே சார். இது வந்து 2,700 வருமா? அப்போ 6% ஆஃப் எக்ஸ் வந்து 2,700. 6,500. எக்ஸ் 2,700 into 100/6. 4,500 இல்லையா? 4,500. ஓகே சார் அதை நேராவே அடிச்சிருந்துருக்கலாம்ல சார். 33 27. நேராவே அடிச்சிருந்துக்கலாமா? ஆமா சரி ஓகே அடிச்சிருக்கலாம். இது 11% எடுத்துக்கலாம், இது 9% எடுத்துக்கலாம். சில சமயங்களில் இப்படித்தான் ஆகுது, என்ன பண்றது, விடுங்க. ஓகே கரெக்டு தான். சரி வேற என்ன சம் இருக்கு? மற்ற எல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான். 75% ஆஃப் அ நம்பர் இஸ் 95 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நம்பருடைய 76% தான் வந்து 95னா 100% எவ்வளவு? 76 தான் 95னா 100 எவ்வளவு? ஓகே சால்வ் பண்ணலாம். சொல்லுங்க என்ன ரெக்வெஸ்ட்? இப்போ கிளாஸ் நடத்துறீங்களா, அந்த பிடிஎஃப் மறுபடியும் ஆப்ல அப்லோட் பண்ண முடியுமா? பண்ணிடுவோம்
ஓகே சார். ஓகே, இது ஸோ 19 இதெல்லாம் table. கொஞ்சம் பேஸ் 19 டேபிள் அடிச்சிடலாம். 125. இது ஒரு 4, இது ஒரு 5, 20, 120. சாரி 25, 125. ஓகே, வேற ஏதாவது யூனிக்கான சம் இருக்கான்னு பார்ப்போம். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 6 hours a day? ஒரு டேல வந்து 6 ஹவர்ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு டேக்கு எவ்வளவு மணி நேரம்? 24. 24 hours. ஸோ அதுல 6 hours பார்த்தோம் அப்படின்னா 25%. என்ன ஒரு 1/4. 1/4னா 25%. ஓகே, நைஸ். அடுத்து வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 1/2 டே இஸ் 15 minutes? 1.5 நாள்ல 15 minutesங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இது சால்வ் பண்ணும்போது வரல. 1.5 நாள்ல 15 minutesங்கிறது எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு இருக்கா, ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அதை வந்து டினாமினேட்டர்ல போடணும். ஓகேங்களா, 1.5 நாள்னா 1.5 டே, ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டர்ல போடணும் பெர்சன்டேஜ்ல எப்போதுமே. ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 6 hours a day? ஒரு டேக்கு 24 hours, ஆஃப்க்கு அப்புறம் வர்றது 6 hours இல்லையா? ஆக்சுவலி பெர்சன்டேஜ் ஆஃப் 6 hours a day இந்த கொஸ்டின் மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, 1.5 days 15 minutes இருக்கு. ஸோ 1.5 அதை வந்து மினிட்ஸ்க்கு மாற்றணும். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 1.5 days இன்டூ 24 ஹவர்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ இதை அகெயின் மினிட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா இன்டூ 60 பண்ணணும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, 15 minutes மேல வந்து மினிட்ஸ்ல இருக்கு, கீழே டேஸ்ல இருக்கு. ரெண்டுமே மினிட்ஸ்ல இருந்தாதான் நம்ம பெர்சன்டேஜை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ இங்க மேல 6 hours இருக்கு, கீழே 24 hours இருக்கு. அப்படி இருந்தாதான் கரெக்டான பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ 1.5 days அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 hours, அதனால இன்டூ 24 பண்றேன். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அதனால இன்டூ 60 பண்றேன். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும், இது ஒரு 4 times போகும். ஸோ 1/4 இன்டூ 1.5 6, 6 இன்டூ ஒரு 24. ஓகேங்களா, 1/1. இது வந்து பெர்சன்டேஜ்ல வேணும்ல, இன்டூ 100 போடணும். பெர்சன்டேஜ்ல தானே கேட்கறாங்க. 100. இன்டூ 100 போட்டீங்கன்னா இது ஒரு 25, இது வந்து ஒரு 6 times வருமா, 25/36%. ஓகேங்களா, 25/36 ஆப்ஷன் சி தான் 25/36%. ஓகே, டவுட் இருக்கா? Okay. No, sir. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இன்னொரு வாட்டி சொல்லவா? ஓகே, எனக்கு டவுட் கேட்கும்போது மட்டும் மியூட் எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா 15 minutes அப்படிங்கிறது 1.5 நாள்ல வந்து எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, 1.5 நாள்னா அதை வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா? அப்போ 1.5 நாள்னா 36 மணி நேரமா? அதுதான் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 1.5 days இன்டூ 24 அப்படின்னு போட்டோம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 36 hours வரும், ஹவர்ஸ்ல வரும். ஆனா எனக்கு மேல வந்து 15 minutesல இருக்கு, கீழேயும் எனக்கு மினிட்ஸ்ல இருந்தாதான் அந்த பெர்சன்டேஜ் யூனிஃபார்மா வரும். ஸோ அதனால இன்டூ அகெயின் 60 பண்றேன். ஓகேங்களா, 15 minutes சார் அதுக்கு மேல divided by மினிட்ஸ்ல இருக்குல்ல சார், ஆமா அது அது ஹவருக்கு மேல மாத்திடலாம்ல சார். அது அவருக்கு 15 மாத்திரம்னா by 15/60, அதுதான் டினாமினேட்டர்ல 60 இருக்கு. ஓகே சார். ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா, என்ன பண்ணிருப்போம், நீங்க சொன்ன மாதிரி போட்டிருந்தா 15 minutes ஹவர்ல மாத்திட்டோம், 15/60 இப்படி வந்திருக்கும். 1.5 இன்டூ 24 hours. கீழே 36 அகைன் இந்த 60 கீழே தான் வரப்போகுது. ஓகே, 1.5 இன்டூ 24 36 டன். ஓகேவா, ஓகே, இன்னும் ஒரு ரேண்டமா ஒரு 2-3 சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் போனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா, ஏன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அப்ப நல்லா இருக்கும். ஓகே, சார் இந்த மாதிரி சம் 51வது கொஸ்டின் 51 பாருங்க சார். 51. சரி, ஓகே, சொல்றேன் பாப்போம். 42 ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். By reducing the price of an item by 20%,
sales increase by 20%. What is the impact on the revenue and so இந்த மாதிரி சமுக்கலாம் அந்த x plus y plus xy by 100 போடுங்க. குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா by reducing the price அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா மைனஸ் போட்டுக்கோங்க. ரெடியூஸ் ஆச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. சேல் இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் 20 into 20 divided by 100. ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சோம்னா 0, இங்க அடிச்சோம்னா 0, -4 வருது. இந்த மைனஸ் என்ன சொல்ல வருதுன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 5% 4% லெஸ் ஆயிருக்கு. ஓகே, மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் 51 கேரிடே இருக்காரு. சரி, அது என்னன்னு பார்ப்போம். A medicine supervisor dismisses 0.05% of the medicine as defective medicine. Okay. How many medicines will be tested for medicine to dismiss? அதாவது 0.05% டிஃபெக்டிவ் அப்படின்னு வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அப்போனா எவ்வளவோ மெடிசின் இருக்கு, அதுல நீங்க கொஞ்சம் இதை இப்போ வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த டிஸ்மிஸ் பண்ணின நம்பர் தான் 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 0.05% தான் 4 அப்படின்னா 100% எவ்வளவு? ஓகேங்களா? A medicine supervisor dismisses 0.05% of the medicine as defective medicine. ஓகே, ஏதோ ஒரு எவ்வளவு மெடிசின் அவர்கிட்ட கொடுத்தாலும் அதுல 0.05% வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு அவரு ஒதுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ how many medicines will be tested for 4 medicine to dismiss? 4 மெடிசினை டிஸ்மிஸ் பண்றதுக்கு எத்தனை மெடிசினை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த 0.05% தான் வந்து 4 அப்படின்னா 100% எவ்வளவு? ஓகேங்களா? ஓகே, 77 சொல்லுங்க பாருங்க சார். 77ஆ? என்ன அதுக்குள்ள அங்க போயிட்டீங்க? நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, சரிங்களா? எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே, 58 இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டே தான் இருப்பேன் நானு. 58ஆ? ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கு இதுல. சுரேஷ் பைஸ் 2 books for ₹1200. You guys are too fast. Yeah, பாத்துக்கோங்க, இப்போ காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்ட்டு. நல்லா படிங்க எல்லாரும். சுரேஷ் பைஸ் 2 books for ₹1200. He sells one for 20% profit and sells other at a loss of 16%. Selling price of the books is same. Find the approximate cost price. Approximate அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்ராக்சிமேட்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சுரேஷ் பைஸ் 2 books for ₹1200. 2 புக்கை முடிச்சுட்டீங்க. 1200, 2 புக்கை வந்து 1200க்கு வாங்கியிருக்காங்க. He sells one for 20% profit and sells other at a loss of 16%. Selling price of both வந்து சேம். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 1200 ஒரு புக்கை X rupeesக்கு விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு வந்து 400 800ஆ? 400 800 எப்படி வரும்? சரி, நான் ஈக்குவேஷன் படியே போறேனே. ஒரு 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 புக்கை வந்து X rupeesக்கு விற்கிறாரு, இன்னொரு புக்கை 1200 மைனஸ் X rupeesக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கலாம். இல்ல, காஸ்ட் பிரைஸ் ஆக்சுவலி. எக்ஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? 2 புக்கை வாங்கியிருக்கிறாரு. He buys 2 books for 1200. ஸோ ஒரு புக்கை X rupees கொடுத்து வாங்குறாரு, இன்னொரு ஆப்வியஸ்லி அந்த 1200ல இருந்து எக்ஸ் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருப்பாரு. இப்போ இதை வந்து 20% ப்ராஃபிட்ல விற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 6/5 ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சொன்னால 120%. அப்போ இந்த 6/5 ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் 16%. ஸோ 84/100.
இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. இதை நீங்க கால்குலேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு பொருளோட விலை தெரிஞ்சிடும். ஓகேவா? இது எப்படி பண்ணேன்னு புரியுதா? ரெண்டு புக்கோடைய செல்லிங் ப்ரைஸும் சேம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1200 எக்ஸும் அப்படின்ட்டும் எக்ஸ் அதுக்கப்புறம் 1200 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பிரிச்சிடுறேன் ரெண்டுத்தோடைய காஸ்ட் ப்ரைஸை. இந்த புக்கை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிற அதே அமௌண்ட்டுக்கு தான் இந்த புக்கை வந்து 16% லாஸ்க்கு விற்கிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நம்ம லைவ்ல போவோம். அப்போ நல்லாவே இன்னும் பேசிக்கலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே சார் என்னங்க புரியல? இந்த கொஸ்டின்கா எனக்கு 2 பேர் பேசுற மாதிரி இருக்குங்க. சொல்லுங்க, இப்ப கிளியரா இருக்கு. சம்முக்கு போயிடலாமா சார்? ஆப்ஷன்ஸ்ல இருந்து போலாமான்னு கேக்குறீங்களா? அதுதான் வந்து அவங்க வந்து ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்கல்ல, அதனாலதான் எனக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்து போக மனசு வரல. இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஃப்ராக்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஒருவேளை ஆப்ஷன்ஸ்ல உங்களுடைய ஆசைக்காக போவோமே, 400 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல 20% ப்ராஃபிட். 20% ப்ராஃபிட்னா எவ்வளவு? 480 வரணும். ஓகேவா? இப்போ இந்த 800ல 16% லாஸ். ஏன் வந்து 400ல 20% ப்ராஃபிட்டும் 800ல 16% லாஸ் பாக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? 400ல 16% லாஸ் பார்க்கலாம்ல நானு, ஆனா நான் ஏன் பார்க்கல? புரியல சார். புரியல. இப்ப கொஸ்டின்ல வந்து இந்த 1200 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க ரெண்டு புக்குக்கு. சரியா? ஒரு புக்கு 400 ரூபா, இன்னொரு புக்கு 800 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. சரிங்களா? நான் வந்து சும்மா ஆப்ஷன்ஸ் டின்னு நான் அசியூம் பண்ணி எடுக்கிறேன். 400 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கோம், 800 ரூபாய்க்கு இன்னொரு புக்கை வாங்கியிருக்கோம். இப்ப நான் 400 ரூபா பொருளை லாபத்துக்கு விற்கிறேன், 800 ரூபா பொருளை நஷ்டத்துக்கு வித்தாதான் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும். அவன் கொஸ்டின்ல செல்லிங் பிரைஸ் சேம்னு கொடுத்துருக்கானா? இஃப் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் தி புக் இஸ் சேம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிற 4மே வந்து காஸ்ட் பிரைஸ். புரியுதா? புரியல? அதுக்குதான் சொல்றேன், இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரி, இவ்வளவு சொல்றதுக்கு நானே பண்ண போறேன். அதான் அப்ராக்சிமேட்ல தான் கொடுத்துருக்காங்க, ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். அதனால நம்ம எக்ஸாக்டா ஆப்ஷன்ஸ் எழுதி எடுக்க முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சால்வ் பண்ணி காட்டணுமா? விட மாட்டீங்க. 84/100 21 25 இது 5 21 இது ஒரு 2 இது ஒரு 7. So 2x is equal to 7 into 1200 minus 7x. So 9x is equal to 7 into 1200. X is equal to 9 into 1200 divided by 7 into 1200 divided by 9. So இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது ஒரு 400, இது ஒரு 3. ஸோ 2800 டிவைடட் பை 3. இதுதான் எக்ஸ். இதோட வேல்யூ என்ன வருது அப்ராக்சிமேட்டா? நான் இங்கே கால்குலேஷன்ல தப்பு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 51. கால் பண்ண ஆன்சர் வரணும். ஹலோ சார், என்னங்க? இது பினாக்கிள் புக்ல வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிபி இஸ்டு எஸ்பி. ஃபர்ஸ்ட் சிபி வந்து 100, அதுல இருந்து 120 ஆகுதா எஸ்பி ப்ராஃபிட். அடுத்து செகண்டுக்கு சிபி வந்து 100, அடுத்து 84. அதை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதான் அதாவது 5ல இருந்து 6 ஆயிருக்கு, 100ல இருந்து 84 ஆயிருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? 5:6 25:21 வருதா? இப்படித்தானே சொல்றீங்க? ஆமா 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 இல்லையா?
இப்படிதான் 16 சார். to அது வந்து 21. எஸ்பி வந்து சேம் பண்றோம். 6க்கு இன்ட்டு 21, 21க்கு இன்ட்டு 6. ஓகே ஓகேப்பா. நான் அந்த அந்த அதை ஷார்ட்கட்டை வந்து மல்டிப்ளை டைரக்டா பண்ணா நான்லாம் வந்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருந்தாலே வந்திருக்கும். நான் தான் எங்கேயோ வந்து கால்குலேஷன்ல விட்டுருக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் வந்து சி வருது சார். சி வருது. ஆப்ஷன் சி. சார் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலே வந்துருது சார். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலே வந்துரும். ஸ்ட்ரைட்டா நீங்க 120x இஸ் ஈக்குவல் டு 84 பிராக்கெட்ல வந்து 1200 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போவாங்க சார். இப்படிலாம் போட்டீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதுவே ஆமா சார். கஷ்டமா கீழே இருக்கு. இல்ல சார், 100 கேன்சல் பண்ணிடலாம். 120x இஸ் ஈக்குவல் டு 84 ஹோல் பிராக்கெட்ல வந்து 1200 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி ஓகே வருது இல்ல? ஓகே வருது சார், ரொம்ப வருது டைம் சார். வேஸ்ட் ஆன்சர் பண்ண சி வேண்டாம். வருது. இதை சால்வ் பண்ணாலே வந்துரும். சரிங்களா? அதோ கால்குலேஷன்ல ஒன்ஸ் அகைன் கிளியரா சொல்லுங்க. ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லி கொடுங்கண்ணா. ஈக்குவேஷன் அதான், அதாவது 1200 இருக்கு. சுரேஷ் பைஸ் 2 books for rupees 1200. அதாவது 2 புக்கும் சேர்த்துமே 1200க்கு வாங்கியிருக்கிறாரு. ஒரு புக்கை 20% ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்கிறாரு. இன்னொரு புக்கை வந்து 16% லாஸ்க்கு வித்திருக்கிறாரு. விற்கும் போது வந்து செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கு. இது செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் த புக் இஸ் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்பனா வந்து ஒரு புக்கு நம்ம எக்ஸ் நான் எடுக்கிறேன், 1200ல எக்ஸ் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னா இன்னொரு புக்கு 1200 மைனஸ் எக்ஸ். அது ஏன் போடுறோம்னு தெரியுதா? இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 வரும். 1200 வரும். இதனாலதான் ஒரு புக்கோட விலை எக்ஸ் ஆகும், இன்னொரு புக்கோட விலை 1200 மைனஸ் எக்ஸ் ஆகும் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுங்கிற புக்கை 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு அப்படிங்கிறத 120/100. எக்ஸுங்கிற புக்கை 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு, அதனால 120/100. அதை சிம்பிளிஃபை பண்ணாதான் 6/5 வந்திருக்கும். இதை எதுக்கு ஈக்குவல் பண்றோம் அப்படின்னா இன்னொரு புக்கு வந்து 1200 மைனஸ் எக்ஸ், இதோடைய 84% நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா லாஸ் ஆஃப் 16% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால 84% நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றதுக்கான காரணம் செல்லிங் பிரைஸ் ஆஃப் போத் த புக் இஸ் சேம். இப்போ நீங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து சி வருதா? சில வந்து 500க்கு 20% பார்த்தீங்கன்னா 600 வரும். ஓகேங்களா? அதே இது 700ல வந்து 16% போச்சு அப்படின்னா உங்களுக்கு அகைன் 600 வரும். 700ல 16% போச்சுன்னா அதாவது 100 ரூபாய் வரும். அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் ஆயிடுது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே புரிஞ்சுதா? ஓகே சரி ஓகே லெட் மீ. அதான் இத்தனை இப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு சம் சொல்லுங்க. 77 சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ பயாலஜி வந்து நம்ம சாட்டர்டே டெஸ்ட் போடுற மாதிரி போட்டுக்கலாமா சார்? நீங்க போட்டுக்கலாம்பா. அந்த டெஸ்ட் வந்து ஓபன் ஆகி அந்த 1 வீக் ஃபுல்லாவே இருக்கும். ஓ ஓகே சார். ஓகே நீங்க சார். எப்பனாலும் போட்டுக்கலாம். நீங்க அன்னைக்கே போடணும் அப்படின்னு கிடையாது. ஓகே சார். 1 வீக் அதுல நீங்க பாத்தீங்கன்னா வேலிடிட்டி வந்து சண்டே வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சரி சார். ஓகே சார். எதுக்கு வந்து அன்னைக்கே போட சொல்றோம்னா நீங்க கொஞ்சம் அதை டிலே பண்ணீங்கன்னா போட மாட்டீங்க. என்னால வந்து இப்போ தேர்ஸ்டேவே வந்து அதோட வேலிடிட்டியை வைக்க முடியும். ஓகேங்களா? தேர்ஸ்டே அன்னைக்கு மட்டும் அதை எழுத முடியுங்கிற மாதிரி வைக்கலாம். சரி வேண்டாம், ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணா நீங்க வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எழுதிருவீங்க அப்படின்னா. பட் எப்படியாவது டிசிப்ளினா அந்த வீக்குக்கான டெஸ்ட்டை அட்டன் பண்ணிருங்க. எக்காரணத்து கொண்டும் அடுத்த வீக்குக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சரிங்களா? என்னன்னாலும் அதுல ஸ்டிக் ஆயிக்கோங்க. இந்த வீக்ல கொடுத்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு. அது முன்ன பின்ன 1-2 நாள் பண்ணாலும் பரவாயில்ல. பட் இதை பண்றவங்க தான் வந்து கரெக்டா கடைசியில கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா சார். இல்ல எனக்கு ரீசனிங் மேக்ஸ் வந்து ஹாஃப் டே கூட போகும் சார். நான் அடுத்த வாரத்துக்கு நான் எழுதிக்கிறேன்னா அடுத்த வாரம் மெட்டீரியல் வந்து சேர்ந்துரும். அடுத்த வாரம் மெட்டீரியல் இன்னும் சேர்ந்துரும். அடுத்து ஹெவி ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. இந்த வாரத்துக்கானது அப்படியே அட்டன் பண்ணிருங்க. ரைட். இந்த 77 கொஸ்டினோட நான் வந்து கிளாஸ் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பேசுவோம். 1 minute. இந்த ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு ஜெனரல் டிஸ்கஷன் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். ஓகேங்களா?
ஆப்ஷன் ஏ. the price of rice increases from 25 to 30. By what percentage should consumption be reduced in order to keep the expenses the same? So இந்த மாதிரி வந்தா ஒரு ஃபார்முலா இருக்கு, R by 100 plus or minus R into 100. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. 100 plus or minus R அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஆனா இங்க வந்து 25ல இருந்து 30 ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து எத்தனை சதவீதம் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல. 25ல இருந்து 30 ஆயிருக்குன்னா எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? என்கிட்ட டவுட் கேட்டது யாரு? 120%. 16 கிடையாது, 25ல இருந்து 30 ஆயிருக்கு. ஓகேங்களா, 25:30 போட்டீங்கன்னா என்ன வரும்? 5:6. 5ல இருந்து 6 ஆயிருக்குன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அந்த அரிசியோட விலை வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எத்தனை சதவீதம் நான் கன்சம்ஷனை குறைச்சா நான் எக்ஸ்பென்சஸை சேமா வச்சிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா 20 டிவைடட் பை இங்க வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால கீழே வந்து 100 plus R அப்படிங்கிற இதை நீங்க எடுத்துக்கிடணும். சரிங்களா, இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்தா டினாமினேட்டர்ல பிளஸ் பண்ணணும். ஸோ ஆறுங்கிறது அந்த 20. ஸோ 120 into 100 இதுதான் ஃபார்முலா. இதை போட்டிங்கன்னா 1/6 into 100 which is equal to 16 2/3. 16 2/3 எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ப்ஷன் ஃபார்முலா இருக்கலாம். அதுலயும் போடலாம். மேக்சிமம் இந்த மாதிரி சம வந்து இந்த ஃபார்முலாலையும் போடலாம். சரிங்களா, இது கொஞ்சம் இன்னும் குயிக்கா இருக்கும். அந்த 5:6 20% போட்டீங்களா சார்? எப்படி போட்டீங்க சொல்றீங்க? 5ல இருந்து 6 மாறி இருக்கு. ரேஷியோ தான்ப்பா. 5ல இருந்து 6 மாறி இருக்குன்னா 1 அதிகமா இருக்கா? ஓகே சார். 5ல இருந்து 6 மாறி இருக்குன்னா 1 அதிகமா இருக்கு. ஸோ 1/5 into 100. 1/5 into 100 போட்டீங்கன்னா 20% தானே? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். 4ல இருந்து 5 மாறுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5ல இருந்து 6 மாறுமா 20% இன்க்ரீஸ். அவ்வளவுதான். ஓகேவா? 77 டவுட் கேட்டவங்க கிளியரா? எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே டன். இப்போ சொல்லுங்க, உங்க டவுட்லாம் என்ன? ஆப் ரிலேட்டடா என்ன டவுட் இருக்கு? யாருக்கு என்ன டவுட் இருக்கு? டெஸ்ட் ஆப்ல அட்டெண்ட் பண்ணலாமா? ஆப்ல அட்டெண்ட் பண்ணலாம், ஆப்லயும் அட்டெண்ட் பண்ணலாம். வெப்சைட்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயும் அட்டெண்ட் பண்ணலாம். 1 வீக்ல கொடுக்குற எல்லா பிடிஎஃப்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. 1 வீக்ல கொடுக்குற எல்லா பிடிஎஃப் 6 months வரைக்கும் ஆப்ல இருக்குமா சார் அப்படின்னு? எஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்குங்க. டெஸ்ட் வந்து டெய்லி நீங்க பிடிஎஃப் கொடுக்கீங்களா சார்? அதுல இருந்து தான் டெஸ்ட் வருமா இல்லனா வேற? இல்ல, அதே மாதிரி மாடல்ல இருக்கும். சரிங்களா, அதே क्वेश्चंस இருக்காது. ஓகே சார். 1-2 क्वेश्चंस இருக்கலாம். சொல்லுங்க சயின்ஸ்லாம் சார். ஹலோ சார், பயாலஜி டாபிக்ல வந்து ஆப்ல வந்து சயின்ஸ்ன்ற ஒரு பிடிஎஃப் டாபிக் இருக்குல்ல, ஃபோல்டர், அதுல போயிட்டு பயாலஜி பண்ணோம்னா அதுல நிறைய டாபிக் இருக்குல்ல, அது என்ன டாபிக் சார் படிக்கணும்? இப்ப நீங்க வந்து சந்துரு மேக்ஸ் ஆப்பை பத்தி சொல்றீங்களோ? ஆமா சார், அதுல படிச்சுட்டு பாத்துல பிடிஎஃப் வந்து ரொம்ப நேரம் போன்ல உட்கார்ந்து தெரியாதுப்பா. எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியல. சரிங்களா, இது வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க பாக்குறோம். சரிங்களா, இப்போதைக்கு நீங்க லேப்டாப்ல வெப்சைட்ல ஓபன் பண்ணா கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். போன் தான் சார் இருக்கா? சரி, முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை ட்ரை பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா, இதுதான் காரணம். நிறைய காரணம் இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தா நீங்க எல்லாரும் நமக்கு கோஆபரேட் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து நண்பர்களுக்கு உதவுறேன்னு சொல்லிடுவீங்க. பட் நம்மளோட உழைப்பெல்லாம் வந்து அப்புறம் எவ்வளவு வேலை பார்க்குறோம் தெரியுமா? உண்மையிலே எனக்கெல்லாம் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். 7:30 போகணும், லைவ் இருக்கு, அந்த டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. பேக்ட்ராப்ல வந்து நிறைய இங்கதான் நிறைய கேள்வி கேட்பீங்க. இதுக்கு இந்த மொத்த ப்ராசஸையும் இப்ப ரெகுலரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது 2 பேர் தான், நானும் அப்புறம் இன்னொருத்தர். சரிங்களா, அப்ப யோசிச்சு பாருங்க,
எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்ட்டு. அதனாலதான் நீங்க ஏதாவது ஒரு லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி ஒரு 2-3 மாசத்துக்கு யூஸ் பண்ணி அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஓவர் தி பீரியட்ல அதை டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுப்போம். நான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரி. டெஸ்ட்டுக்கு டைம் டெஸ்ட் முடிந்து மறுபடியும் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாமா? பார்க்கலாம். டெஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம், சொல்யூஷன் பார்க்கலாம், எல்லாமே நீங்க பார்க்கலாம். சார் டெஸ்ட்ல எத்தனை क्वेश्चन சார் கேட்பீங்க? 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சார் டைமிங் இருக்குங்களா சார்? அதாவது டைமிங் 1 hour. ஜிகேக்கு 30 minutes. மேக்ஸ் ரீசனிங்க்கும் 1 hour கொடுப்போம். அது நம்ம எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 hour கொடுப்பேன், போக போகலாம் கம்மி பண்ணிடுவேன், சரிங்களா? நீங்க இதுல நிறைய ஃபாஸ்டா அப்ரோச் பண்ணாதான் எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான். அதனால வந்து இப்போதைக்கு அப்படி இருக்கும். சண்டே ஃபுல் டெஸ்ட் வந்து நார்மலா எக்ஸாம்ல என்ன இருக்குமோ அந்த டைம் தான். ஓகேவா? 100 நிமிஷமா எவ்வளவு இருக்கும் அந்த டைம் தான் இருக்கும், சரிங்களா? 100 நிமிஷம் 90 நிமிஷம். அதே மாதிரி ஜிகேல அரித்மெட்டிக் ஒவ்வொருத்தரா கேளுங்க, சொல்லுங்க. சண்டே எழுதும் போது எல்லா பயாலஜில எல்லா டாபிக் இருக்காதுப்பா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சண்டேல வந்து இப்ப 3 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதுல இருந்து தான் இருக்கும். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் மட்டும் இப்போதைக்கு கொடுப்போம். போக போக வந்து ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஒன்ஸ் எக்ஸாம் டேட்லாம் ஆரம்பிச்சுட்டுனா சண்டே வந்து ரியல் மார்க் மாதிரி தான் இருக்கும். எல்லா டாபிக்கும் கலந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறதுனால இது என்ன டாபிக்கோ அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சார் சொல்லுங்கம்மா, ஏதோ கேட்டீங்களா? பயாலஜி முடிச்சுட்டு தான் இல்ல அப்படிலாம் கிடையாதுப்பா. சார் நடுவுல பயாலஜில 45 பேஜ் இருக்கு சார். ஆமா, பயாலஜில 45 பேஜ் இருக்கு. சொல்லுங்க. எல்லாமே படிக்கணுமா சார்? எல்லாமே ஒரு நாளுக்கா சார்? அதான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. வியாழக்கிழமை பயாலஜியோட டெஸ்ட் ஓபன் ஆயிரும். நீங்க வியாழக்கிழமை நைட்டு கூட அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். 2 நாள் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ ரீசனிங்க்கு வந்து நீங்க என்ன ஒரு நாள் ஃபுல்லாவா எடுத்திருப்பீங்க. ரீசனிங் பார்ட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமா தானே பண்ணுவீங்க. ஸோ ரீசனிங் பார்ட்டை முடிச்சுட்டு முடிச்சிட்டீங்கன்னா இப்போ பயாலஜி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா இருக்கும், சண்டே வரைக்கும், சரிங்களா? சண்டே நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுவுமே நான் வந்து ஃபுல்லா ஓப்பன்ல வச்சா நீங்க வந்து எழுத மாட்டீங்க, ஓகேங்களா? உங்களை எழுத வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. சண்டே வரைக்கும் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே சண்டே வரைக்கும் அவைலபிளா இருக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் இருக்கும், சரிங்களா? பட் அந்த 1 வீக் ஷெட்யூலை ஸ்டிக் பண்ணி போங்க. இந்த லைவ் ரெக்கார்டடா அப்லோட் பண்ணுவோம். நீங்க கொடுக்கிற பிடிஎஃப் மட்டும் போதுமா சார்? ஏன் நான் கொடுக்குற பிடிஎஃப்க்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க, ஓகேவா? இதை முடிச்சுட்டு அடுத்து நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா நீங்க படிக்கலாம். இதுலயே வந்து மெஜாரிட்டியா கவர் பண்றதுதான் நாங்க பார்ப்போம், ஓகேவா? பட் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தோணும்ல, இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் எனக்கு தோணுது அப்படின்னு நீங்க ஏதாவது பர்சனலா தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம். பட் நான் கொடுக்குற பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார். சரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு நிமிஷம். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ப்ராப்ளமா இருக்குன்னு இப்ப யாராவது இந்த இதுல இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருக்குதா? இல்ல இங்கிலீஷ்ல தான் பாத்துட்டு இருக்கிறீங்களா? மெஜாரிட்டியா இப்ப இங்கிலீஷ் தான் பாக்குறீங்க. நாங்க அதுக்கான இது பண்றோம், சரிங்களா? முடிஞ்ச அளவு வந்து, ஏன்னா அது ஒரு சாதாரண வேலையே இல்ல. நான் வந்து ஆல்ரெடி போன லைவ்லயே சொல்லியிருந்தேன், யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் வந்து அது கூட ரெடியா தான் இருக்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஒன் அந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது. அதனால முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து இது காலையிலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்லாவே இல்லைன்னு. ஸோ கொஞ்சம் மாத்தி இருக்கிறோம். மேத்ஸுக்கும் ஜிகேக்கும் மாத்திட்டோம். ரீசனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்க இங்கிலீஷை பார்த்தாலே வந்து புரியுற மாதிரி தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு வந்து புரியாமலாம் இருக்காது. பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், ஓகே? முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுக்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த வீக்லாம் இன்னும் கொஞ்சம் இதை விட நல்லா வரும், ஓகேங்களா? சொல்லுங்க. ரெக்கார்ட் செஷன் உண்டு, இது உண்டு. ஃபுல் ஷெட்யூல் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எக்ஸாம் டேட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்கலாம். அதனால ஃபுல் ஷெட்யூல் கொடுக்க முடியாது. பட் 1 வீக்குக்கான ஷெட்யூலை உங்களுக்கு ப்ரியராகவே கொடுத்துருவோம், சரிங்களா?
சார் நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன்ல சார், மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். எந்தெந்த டாபிக் ஃபர்ஸ்ட் முடிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் சொல்றீங்க? பெர்சன்டேஜ், ரேஷியோ அதுல ஆரம்பிங்கப்பா. சரிங்களா? அதுக்கேற்ற அப்புறம் மாதிரி சார் நம்ம இது கொடுக்குறோம். பெர்சன்டேஜ், ரேஷியோ, அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா. இதுதான் பேசிக் டாபிக் மற்ற எல்லா டாபிக்குமே. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ம் சார் கிளாஸ் ஆஹ் சார் டெய்லி அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து என்ன பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் சம்முக்குள்ள டவுன்லோட் பண்ற பிரிண்ட் போடுற மாதிரி கேட்டிருந்தோம்ல சார், அது என்ன சார் டிசிஷன் எடுத்தீங்களா ஆமாப்பா, சார்? அதுதான்ப்பா பேசிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நான் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப அதை கொடுத்தா ஈஸியா ஷேரபிள் மெட்டீரியலா மாறிடும் அது. ஓகேங்களா? அது ஒண்ணுதான். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான். பட் உங்க கன்சர்ன் புரியுது. வி வில் டூ இட். ஓகே, கொஞ்சம் கண்டிப்பா இந்த வீக்கை விட்டுருங்க. அடுத்த வீக்ல இருந்து கண்டிப்பா எனேபிள் பண்றோம். ஓகேவா? ஓகே இஸ் சார். திஸ் ஓகே, கோர்ஸ் தேங்க்யூ ப்ரோ. எனஃப் ஃபார் சிஜிஎல்? நோ, நாட் எனஃப். சிஜிஎலுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்கு. சிஜிஎலுக்கும் ப்ராக்டிஸ் பேட்ச் வரும் ஆஃப்டர் மெயின்ஸ். அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, சார் கிளாஸ் ஸோ டெய்லி இருக்குமா சார்? என்னங்க? கிளாஸ் புரியல. டெய்லி இருக்குமா சார்? கிளாஸ் டெய்லி இருக்காது. டெய்லி இருக்காது. ஒரு வீக்லி முடிஞ்ச அளவுக்கு யார் யார் இப்போ இதில் இன்னொரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்போ அவங்களுக்கு ஷிஃப்ட் இல்லாத டைம் எப்போ ஃப்ரீயா இருக்காங்கன்னு பொறுத்து கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஆனா வீக்லி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். இப்போ பெர்சன்டேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணனா அடுத்த வாரம் வேற டாபிக் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? நீங்க பர்சன்டேஜ் நடத்துனீங்களா சார்? டெஸ்ட் நாளைக்கு அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்குமா? டெஸ்ட் வந்து வியாழக்கிழமை ஓபன் பண்ற மாதிரி கிளாஸ் வச்சிருக்கோம். இதே மாதிரி வியாழனா நடந்தா பரவாயில்ல சார். வியாழனா வெள்ளியா? அது லாஸ்ட்ல வச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா யூஸ்வலி மேக்ஸுக்கு எல்லாரும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மேக்ஸை லாஸ்ட்ல வச்சிருக்கிறோம். சரிங்களா? நீங்க வந்து ரீசனிங்கை முடிச்சுட்டு ஜிகே பார்த்துட்டு அதை டெஸ்ட் போட்டுட்டு அடுத்து மேக்ஸுக்கு கொஞ்சம் பண்ணலாம். டெய்லி 3 டாபிக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. சார் ரீசனிங் இதே மாதிரி கிளாஸ் நடத்தின பரவாயில்ல சார். ரீசனிங்கா? ஆமா சார். ஓகே, ரீசனிங் இருக்கு. இந்த வீக் சாட்டர்டேவே ரீசனிங் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். பண்ணிடலாண்ணா. ஓகே. எஸ், கவி இருக்கிறாரு, கவியரசன், அப்புறம் இன்னும் ஹரிஹரன் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க நம்மளுடைய ரீசனிங் கிளாஸ் காவன் அகாடமி பிளேலிஸ்ட்லயே பாருங்க. ரீசனிங்க்கு வீடியோ போட்டிருப்பாரு கவியரசன், நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. அது கூட நீங்க பாத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம எப்படிப்பட்ட லைவ் கிளாஸ் நம்ம கொடுப்போம். சரிங்களா? இந்த லைஃப். ஹலோ அண்ணே. சொல்லுப்பா, சொல்லு கவி. கவினா. சொல்லு கேக்குது. இல்ல ரீசனிங் லைவ் வேணா போயிரும் இந்த ஒரு 1 வீக்ல, இந்த வீக்ல. அதான் நீ எப்போ அவைலபிளா இருக்குன்னு சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி போட்டுடலாம். ஓகே ஓகே, அது நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சரி, ஓகே. இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோம்ல, இது ஓகேவா தமிழ்? இது சூப்பரா இருக்குடா. இது ஓகே தான். சரி, ஓகே ஓகே. we will wind up the session. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்ற சம்ஸையும் டவுட்ஃபுல் சம்ஸை குரூப்ல போடுங்க. ஒன் மோர் திங், ஆக்சுவலி என்னன்னா ராவன் அகாடமிக்கு அந்த அட்மின்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் நான் வந்து கிரியேட் பண்றேன். இதுல அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் அதுலயும் ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா நான் ஏதாவது மெசேஜ் பண்ணா அது வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி அதை நான் பண்ணல, பட் இப்போ கிரியேட் பண்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க அதுல. ஓகேவா? ஓகே, இதோட ரெக்கார்ட் வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். சார் கிளாஸ் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க சார். பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே சார்.